டபுள் ஆக்ஷன் படங்களை இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் 80s டைமில் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம மெர்சல் மூவிஸ் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் டீட்டெயிலாக ஃபிலிம் ரோல் காலத்தில் எப்படி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நிறைய பேர் நல்ல இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேரரசு மூவி டபுள் ஆக்ஷன் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த படத்தில் முக்கியமா ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்ல இந்த குறிப்பிட்ட மேஜிக் ஷாட்ல 2 விஜயகாந்த் சாரும் எரியிற ஒரு கட்டையை பிடிச்சிருப்பாங்க. இதை பல தடவை பார்த்து இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்க. அதை தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம வீடியோவை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஒன்று தட்டி விட்டுருங்க. நானும் பேரரசு படம் பார்த்துருக்கேன். 90s கிட்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு ஃபேவரட்டான மூவி. விஜயகாந்த் சார் வேற லெவல்ல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் சாரை நம்ம நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு நல்லவராக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆன்டி ஹீரோ ரோலில் நடிச்சு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவர் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை மறுபடியும் பார்த்தேன். டபுள் ஆக்ஷன் நார்மலாக பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் டபுள் ஆக்ஷன் காட்டுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இவங்க இந்த ஃபைட்டில் யூஸ் பண்ண டெக்னிக் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஸ்டண்ட் டபுள். அதாவது இவரை மாதிரியே இருக்கிற இன்னொருத்தரை எதிரில் நடிக்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஓவர் த ஷோல்டர் ஷாட், வைட் ஷாட், லாங் ஷாட், எங்கெல்லாம் முகம் டைரக்டா தெரியாம இருக்கோ அங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டண்ட் டபுள் பண்றவங்க அந்த ஹீரோ மாதிரியே உடல் அமைப்பு இருக்கணும். கலர், பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே அவங்கள மாதிரியே இருக்கணும். இந்த ஸ்டண்ட் டபுள்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றது எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. இந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல எடிட்டர் அத்தனை கட்ஸ் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ கட்ஸ் பண்ணும்போது தான் அவர் டபுள் ஆக்ஷன் தான் அப்படின்னு நம்மள நம்ப வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபைட்டும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். பர்டிகுலரா இந்த ஸ்லைட் ஷாட்ல இந்த ஃப்ரேம் வரைக்கும் ப்ளூ ட்ரெஸ் போட்டவர் தான் ஒரிஜினல் விஜயகாந்த் சார். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமுக்கு அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் போட்டது தான் விஜயகாந்த் சார். ஸோ இந்த இடம் சீம்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த தூண் கிராஸ் ஆகிற இடத்த ஷார்ட் கட்டிங் பாயிண்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரரசு மூவி 2006க்கு அப்புறம் வந்ததால கண்டிப்பாக டிஜிட்டலாக சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிரீன் மேட்டு, காம்போசிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் சீனில் விஜயகாந்த் சார் இன்னொரு கேரக்டரை உதைக்கிற மாதிரி இருக்கும். இதில் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டரை பேக்ரவுண்டோட எடுத்து இன்னொரு கேரக்டரை கிரீன் மேட்ல எடுத்திருப்பாங்க. ஸோ அதை காம்போசிட் பண்ணும்போது இவர் அவரை உதைக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்திருக்கும். இந்த ஷாட்லையும் அவர் பின்னாடி நின்றுட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதுவும் அதே மெத்தட் தான். ஒரு கேரக்டர் பேக்ரவுண்டோட எடுத்து இன்னொரு கேரக்டர் கிரீன் மேட்ல இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ஷாட்டை பாருங்க, அந்த காலகட்டத்திலே வேற லெவலில் யோசிச்சு எடுத்திருப்பாங்க. இதில் கீழே படுத்திருக்கிறவர் ஸ்டண்ட் டபுள். அவரை வச்சு எடுத்து அவரோட கழுத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட லைட்டிங் இதெல்லாம் மாறாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக அதே இடத்துல திரும்ப விஜயகாந்த் சாரை படுக்க வச்சு அவரோட தலையை மட்டும் இந்த மாதிரி ஷூட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த மேஜிக் ஃப்ரேமை பற்றி பார்ப்போம். இதில் 2 விஜயகாந்த் சாரும் நெருப்பு எரியிற ஒரு கட்டையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த சீனை எடுத்திருப்பாங்க. அதுவும் கேமரா மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது. ஸ்டாட்டிக்காக கேமரா இருக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் கேமரா மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை இப்படி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நாம் யூகிச்ச விஷயம், முதல்ல இந்த ஷாட்டை கண்டிப்பாக மோஷன் கண்ட்ரோல் கேமராவை யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இதில் ரைட் சைடில் இருக்கிறவர் தான் ஒரிஜினல், இந்த சைடு இருக்கிறவர் ஸ்டண்ட் டபுள். இவங்களை வச்சு ஃபர்ஸ்ட் மோஷன் கண்ட்ரோல் கேமரால ரொட்டேட் பண்ணி ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே மோஷன்ல விஜயகாந்த் சாரை இந்த சைடு வந்து நின்று நடிக்க வச்சு அவரோட தலையை மட்டும் எடுத்து இவரோட உடம்புல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். இந்த சீன் சீம்லெஸ்ஸா தெரியறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இந்த நெருப்பு எரியறது தான். ரொட்டேஷன்ல இருக்கும்போது 2 பேத்தோட ஃபேஸ்லயும் இந்த நெருப்பு படுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நெருப்பெல்லாம் மாஸ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கண்டிப்பா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக், இவரோட ஃபேஸ் எடுக்கும்போது அந்த நெருப்பும் அவரோட முகத்துக்கு முன்னாடி எரியற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கணும். அந்த சைடு இருக்கிறவரை காட்டும் போதும் அந்த சைடு எரியற நெருப்பை காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த நெருப்பு கட்ட டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இதை ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது தான் இது தெரியுது. மற்றபடி நார்மலா இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப சீம்லெஸ்ஸா பெர்ஃபெக்ட்டா எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம மெர்சல் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.